ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை கொஞ்சம் தெளிவாக புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 8. ஜார்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை பியூரிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணி அவன் மேலே இருக்கிற நாத்தத்தை பார்க்குறான். பரவாயில்ல, நீ உயிரோட திரும்ப வந்துட்டியே, பாதி நாள் உனக்கான செத்து போயிருப்பியோன்னு நினைச்சேன் அப்படின்னு ஜார்ட் சொல்றான். ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணாலும் நம்ம ஹீரோ லெவல் 1லயே தான் இருக்கா. சோ இதுங்க எல்லாமே ஜஸ்ட் இல்யூஷன் தானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஷாப்க்கு போயிட்டு நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் பாயிண்டா கன்வெர்ட் பண்ண கூட்டிட்டு போறான். ஹோலி வெப்பன், மேஜிக்கல் வாண்ட், ஸ்பெல் டோம் எதனால இங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜார்ட் சொல்லிட்டு கேட்லையா அப்படிங்கிற ஒருத்திய மீட் பண்றான். பரவாயில்ல, பயப்படாம ஜாம்பியை கொல்றியன்னு வா கேட்கவும் ப்ரீவியஸ் லைஃப்லயே வீடியோ கேம்ல பார்த்து பழகிருக்கங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் பாட்ட கொடுக்குறான். 4260 பாயிண்ட்ஸ் இருக்கு. பரவாயில்ல, முத நாள்லயே நீ இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கியே, இந்த பாயிண்ட்ஸ்க்கு நீ எதனால இங்க வாங்கிக்கலான்னு கேட்லையா சொல்லுவோம். அங்க இருக்கிற ஹையஸ்ட் ஸ்பெல் டோம் எவ்வளவு நம்ம ஹீரோ கேட்கறான். அது 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் வரும்னு வா சொல்றா. எங்கப்பா அதுக்கு நான் பல நாள் வளைக்கணுமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்வாட்ல அதுக்கு இருக்குன்னு கேட்கவும் இது எல்லாமே ஹோலி சில்வர்னால ஆனது, இதை வச்சு 100 டவுனால அட்டாக் பண்ண முடியும். பட் எந்த ஹீலருமே ஃபைட்டர்லாம் கிடையாதுங்கிறதுனால அந்த வெப்பன்லாம் சும்மா பேருக்கு தான் இருக்குன்னு சொல்லுவோம். இது எவ்வளவுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். 2500 பாயிண்ட்ஸ் தான் வா சொல்றா. இது அவ்வளவு சீப்பா மாஸ்டர்லாம் கொஞ்சம் ஹெல்ப் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இது சர்ச்சோட ப்ராடக்ட்ங்கிறதுனால வெளியவா வைக்க முடியாது, இதெல்லாம் சும்மா தான் இங்க இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்வாட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஸ்பீரை நாளைக்கு வாங்குறேன்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்து நான் உனக்கு 4000 பாயிண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ல தரேன் அப்படின்னு வா சொல்றா. ஓகே நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டான். எல்லாம் கேர்ஃபுல்லா இரு சரியா அப்படின்னு வா சொல்லிட்டு ஜார்டி நீ உனக்கு வேலை இல்லை அப்படின்னு வா சொல்றா. இப்படியே போனா எனக்கு நிறைய பாயிண்ட்ஸோ கிடைக்கும், காசோ கிடைக்கும், சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா. கிராண்ட் ஹார்ட் அங்க நின்று ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லவும் எதை ரிப்போர்ட் பண்ணணும்னு அவன் கேட்கறான். நீ ஒர்க் எல்லாம் எப்படி பண்றான்னு கேட்கலாம். நல்லபடியா தான் போகுது நம்ம ஹீரோ சொல்றான். அவன் மந்த்லி சேலரியை உன்னோட கில்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. மந்த் ஸ்டார்டிங்ல போய் செக் பண்ணிக்கோ. சாம்பிஸ் கூட ஃபைட் பண்ண உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டா ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து எடுத்துக்கோ. பட் தேவைப்படுறத மட்டும் தான் எடுக்கணும் சரியா. அப்புறம் இந்த இது கிளார் ரோப் இதை போட்டுக்கோ. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது இதை மட்டும் தான் போட்டு சுத்தணும். அப்புறம் ஒழுங்கா சாப்பிட, ஒழுங்கா வேலையை பாரு, ஒழுங்கா ரெஸ்ட் எடு. அங்கங்கன்னு சுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அட்வைஸ் அவன் போடுறான். ரொம்ப எனக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிட்டு வந்திருக்காரு. பட் இவ்வளோ அட்வைஸை சரி ஓகே தாங்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்பேர் அண்ட் ஸ்வாட வச்சுக்கிட்டு மாஸ்டர் ப்ராட் மட்டும் என்ன இப்படி பார்த்தா திட்டதா செய்வாரு. பட் டோயல் வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி சண்டை போடணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த நாள் ஃபைட் பண்ணதுல 5600 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே 5th லெவலுக்கு போயிட்டான். ஜாம்பிஸ்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல. ஸோ ஈஸியா நம்ம ஹீரோ கொண்டுட்டு இருக்கான். திடீர்னு பின்னாடி ஒரு கோஸ்ட் லைட் அட்டாக் பண்ண வருது. இதை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வெளிச்சமா எரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே அதை ஈஸியா கொண்டுட்டு இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 நேரம் நம்ம ஹீரோவா வந்து அட்டாக் பண்ணுது. இதுக்கு மேல இந்த இடத்துல ட்ராப் எல்லாம் இருக்கா, ரைட் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் ட்ராப்பையோ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாம்பி கூட்டமே வருது. அடுத்த ஃப்ளோர்ல போய் பாக்குறான். பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ட்ராப்ஸ் இருக்கிறதுனாலே நம்ம ஹீரோ மெல்ல மெல்ல தான் ஒவ்வொரு லெவலையும் முடிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கான். என்னதான் பாயிண்ட்ஸ் கோல்னாலும் நம்ம ஹீரோவோட லெவல் 1லயே தான் இருக்கு. ஃப்ளோர் கீழே போக போக ஜாம்பிஸ் அதிகமாயிட்டே போகுது. லெவல் 10ல நம்ம ஹீரோ ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வித்தியாசமான ஒரு ரூம் இருக்கிறத பாக்குறான். ஒருவேளை இதுதான் பாஸ் ரூமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கான். லெவல் 10ல பாஸ் ரூம்குள்ள என்ன இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும் நீ அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயிட்டியா, நீ ஒர்க்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் அந்த இடத்தையே ரீச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஜார்ஜ் சொல்றான். அவனுக்கே அங்க என்ன இருக்கும்னு தெரியல. பாஸ் ரூம்ல ஃபைட் பண்ண 50,000 பாயிண்ட்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராவா ஆரோவா வாங்கிட்டு வந்திருக்கான். ஜார்ஜுக்கே இந்த இடத்துக்கு வர இவ்வளவு நாள் ஆயிருக்குன்னா நிறைய பேர் இந்த இடத்த காங்கர் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. நான் இந்த லெவல முடிச்சா எனக்கு ட்ரெஷர் கிடைக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் வேணும்னு சப்ஸ்டன்ஸ் எக்ஸை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போகவும் கதவை பூட்டிக்கிடுது. இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அப்போ ஒரு லைட் மாதிரி ஒரு கோஸ்ட் வந்து அங்க இருக்கிறத காமிக்குது. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஜாம்பி கூட்டமே இருக்கு. இல்ல நான் பயப்படக்கூடாது, இதை நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரே அட்டாக்ல உங்களெல்லாம் கொல்றண்டா அப்படின்னு பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணா அந்த ஸ்பெல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ ஸ்பெல் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எல்லாமே உங்களுக்கு தோக்கடிக்க அப்படின்னு ஒரு தோன் பக்கமா நம்ம ஹீரோ போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு ஜாம்பி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. இல்யூஷன் தானே, எனக்கு எப்படி வலிக்குது. மாஸ்டர் பிராட் கூட எடுத்த ட்ரைனிங்ல இந்த வலியை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் மேஜிக்கா ஸ்வாட்ல என்னால செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல ஸ்வாட்ல யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியா கொண்டு முடிக்கிறான். இப்ப கூட மாஸ்டர் வந்து என்ன ஓடுன்னு சொன்னா நான் ஓடுறதுக்கு தயாரா தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஸ்டோன் எடுக்கலான்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ சைட்ல ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. இது இன்னும் முடியலையா, இவனை பார்த்தாலே தெரியுது அப்படின்னா இவன் தான் மெயின் பாஸா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஒயிட் நான் கொண்டாதான் அந்த லெவல் முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ ஸ்டீரை தூக்கி போடவும் அது டாஷ் பண்ணுது. நான் ரேண்டமா தான் தூக்கி எறிஞ்சேன், பட் அது பயத்துல டாஷ் பண்ற மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ பார்த்து ஹோலி யாரோ வச்சு அட்டாக் பண்றான். சோ இது ஹோலி மெட்டலுக்கு பயப்படுதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீலர்ஸ் யாராலையுமே வெப்பன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ண முடியாது. சோ அந்த ஒயிட்டை வந்து மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ண முடியாத லெவலுக்கு நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ அந்த ஒயிட்டோ டாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அட்டாக் பண்ண முடியல. நம்ம ஹீரோ போயிட்டு அதோட மூஞ்சியை வெட்டிடுதான். பட் ஆனாலுமே அது ஈஸியா ஹீலிங் ஆயிருது. என் மொத்த ட்ரிக்கையும் நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு ஸ்பீரை தூக்கி போட்டு டக்குன்னு போய் அதோட தலையை வெட்டிடுதான். சோ ஒரு வழியா அந்த பாஸ் மான்ஸ்டரை நம்ம ஹீரோ கொண்டுட்டான். திரும்பவும் நம்ம ஹீரோவோட மேஜிக் ஸ்பெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிற எல்லா ஸ்டோனையும் இப்ப நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயிட்டோட ரோப் அண்ட் ஸ்டாஃபையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். இந்த 10th ஃப்ளோர் ஃபைனல் இல்லையா, இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. சரி இன்னைக்கு இந்த லெவல் வர போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் போயிருந்தான். லூசியல் ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்லையா கேட்கவும்
வித்தியாசமான பொருளையும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்றான். 10th ஃப்ளோர்ல ஒரு ஒயிட் கூட ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், உயிர் வாழணும்னு ஆசையே இல்லையா, ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டான்னு கேட்கவும், ஒரு எக்ஸர்சிஸ்டா டஞ்சனை கிளியர் பண்றது தானே என் கடமை நம்ம ஹீரோ சொல்றான். அது என்னமோ உண்மைதான், கோவப்படுறதுக்கு சாரி அப்படின்னு கேட்லையா வந்துட்டு சரின்னு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு போறா. 1,08,914 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கொடுக்கவும், உண்மையிலேயே அது பாஸ் லெவல் தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஒயிட்டோட ரோப் இது நம்ம ஹீரோ கொடுக்கவும், இது கண்டிப்பா அவரோடதே தான் லோசியல், உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லி கேட்லையா எங்கேயோ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இந்த ரூம் ஆஃப் லிமிட்ஸ்னு எனக்கு சொல்லியிருந்தாங்களே நம்ம ஹீரோ பார்க்கலாம், அப்ப கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கேட்லையா சொல்றா. மட்டும் இல்லாம இஷ்டத்துக்கு இவ வந்து கான்டாக்ட் பண்றா. ஓப்போ ஓகே சொல்லிட்டாங்க. இந்த கேட்லையா உண்மையிலேயே யாரு, கண்டிப்பா இவ சாதாரண ஷாப் லேடியா இருக்காது நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ ஃப்ளோனாவை இப்போ இவங்க பார்க்க போறாங்க. என்ன கேட்லையா கூட வந்திருக்கிறது யாருன்னு கேட்கவும், புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸர்சைஸ் டஞ்சனா குயிக்கா இவன் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு 10th லெவல்ல போய் ஃபைட் பண்ணான்னு சொல்லவும், அப்படியா நல்ல விஷயம், பட் அதுக்காக மட்டும் நீங்க வந்திருக்க மாட்டியா அப்படின்னு ஃப்ளோனா கேட்கவும், இன்னைக்கு அவன் ஒரு ஒயிட் கூட ஃபைட் பண்ணிருக்கான். அந்த டைத்துல அவனால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை தோக்கடிச்சு அதோட ரோபன் ஸ்டாஃபை கொண்டு வந்திருக்கான். நானுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு கேட்லையா சொல்லவும், யங் மேன் உன்னோட நேம் என்னன்னு கேட்கவும், லோசியல்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஒயிட்டோட ரோபன் ஸ்டாஃபை நம்ம ஹீரோ கொடுக்கவும், போப்பதை வாங்கி பார்த்துட்டு இது ஓசனோரியோடது தான், இந்த ஸ்பிரிட் நெக்லஸ் உன் மேஜிக்கை பாதியா கம்மி பண்ணும், இந்த ஸ்டாஃப் உன்னோட மேஜிக்கை தடுக்கும் அப்படின்னு வா சொல்லவும், அப்ப இது ஒரு சீட் ஐட்டமா நம்ம ஹீரோ பாக்குறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் டஞ்சனுக்குள்ள போனப்போ இதை தான் போட்டிருந்தாரு. நான் இதை உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் போப் சொல்லவும், கொடுத்துருங்கிற மாதிரி கேட்லையா மறைக்கிறா. என் ப்ரீவியஸ் லைஃப் நெகோசியேஷனை யூஸ் பண்ற நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள்னு எனக்கு புரியுது, ஸோ ஆப்வியஸா நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா பதிலுக்கு எனக்கும் ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லவும், என்ன விஷயம்னு போப் கேட்கறா. டஞ்சன்ல நான் நிறைய விஷயத்த கலெக்ட் பண்றதுக்கு என் மேஜிக்கல் பேக் எனக்கு பத்தல, ஸோ நிறைய அமௌண்ட் பிடிக்கிற ஒரு மேஜிக்கல் பேக் எனக்கு வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த சின்ன விஷயம் உனக்கு போதுமா, சரி நான் உனக்கு ஒரு மேஜிக்கல் சாக்க தரேன், அதுக்குள்ள வேற டிமென்ஷன் இருக்குதுங்களா, அந்த டைம் ஸ்டாப் ஆகி இருக்கும், ரூம் சைஸுக்கு பெருசா எதனாலும் நீ அதுக்குள்ள வச்சுக்கலாம், நாளைக்கு கேட்லையா கிட்ட அதை கொடுத்து அனுப்புறேன், நீ கலெக்ட் பண்ணிக்கோ, அண்ட் டஞ்சன்ல எதையாச்சும் வித்தியாசமா இதே மாதிரி கலெக்ட் பண்ணா ஸ்ட்ரைட்டா அதை என் கிட்ட கொண்டு வா அப்படின்னு போப் சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறான். ரோசியால உனக்கு உண்மையிலேயே தைரியம் தான் சொல்லவும், போப் கிட்ட நான் அப்படி கேட்டுக்க கூடாதான் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீ கேட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கேட்லையா சொல்றா. அவ முடிக்கிறத பார்த்தா ஓகே மாதிரி தரலையா நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகல, ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ஒரு இல்யூஷன்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ இன்னைக்கு ஃபேஸ் பண்ண அந்த ஒயிட்டுங்கிறவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்றதுக்காக கீழே போய் இறந்து போயிருப்பாரு. அவரோட டெட் பாடி அந்த இடத்துலயே கிடந்தா அவரும் ஒரு ஜாம்பியா மாறிட்டாரு. நம்ம ஹீரோ அதை வந்துட்டு ஒரு உண்மையான ஸ்டோரின்னு நினைக்கல, ஏதோ ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட் எல்லாமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும், ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.